ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நிஜமாவே அந்த ஸ்டோரி வீடியோக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்குமே ஒரு அழகான ஸ்டோரி தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் வந்து பண்ணிக்க போறேன். ஸ்டோரின்னு மட்டும் இல்ல, நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து குடுக்குறீங்க. அதே மாதிரி ஒரு நாள் வீடியோ வரல அப்படின்னா கூட, அக்கா நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். சரி இன்னைக்கு வீடியோ வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நைட் நோட்டிபிகேஷன் வந்து வந்துச்சுக்கா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சில பேர் வந்து என்கிட்ட மெசேஜ்ல வந்து சொல்லியிருந்தீங்க. அதை கேட்கிறப்போ நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. ஆக்சுவலா நேத்து ஏன் ரொம்ப லேட்டா வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா, நேத்து வீடியோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, வாய்ஸ் ட்ராக் வந்து மாறிடுச்சு. நான் பேசுறது வந்து வரல. என்னோட வாய்ஸ் வந்து முன்னாடி வருது. நம்ம வாய்ஸ் சிங்க் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டா வருது. அந்த மாரி ப்ராப்ளம் இருந்ததுனால ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4:30ல 8:30, 8:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதேதோ ஆப்ல போயிட்டு அது ட்ராக் கட் பண்ணி, தனியா வாய்ஸ் இறக்கி, இது மாரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நேத்து வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணேன். இவருமே சொன்னாரு, "சரி விடு தங்கம், இவ்ளோ டைம் நீ ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு போடுற? நாளைக்கு போட்டுக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனசுல இருந்ததெல்லாம் கண்டிப்பா சில பேராவது நம்ம வீடியோக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஆக்சுவலா வீடியோ அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவ்வளோ பேர் பார்த்துட்டு, அதுக்கு கீழயுமே வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்து போலாம். ஆம் ஒரு பெரிய ஊருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்பமா இருக்கிற ஒரு சிங்கம் ஒண்ணு வந்து இருந்துச்சாம். அந்த சிங்கத்துக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப பசியாவே வந்து இருந்ததுனால, ஏதாவது இரை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு காட்டுக்குள்ள ஊருக்குள்ள இருக்க ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள வந்து தேடிக்கிட்டே இருக்கும்போது, ஆ தேடிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு பெரிய ஆட்டு மந்தை இருக்கிறத வந்து பாக்குது. அதோட பசி வந்து அதால கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல. அப்ப என்ன யோசிக்குது அப்படின்னா, நம்ம இந்த ஆடுங்களெல்லாம் இன்னைக்கு வேட்டையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரகுல்லாம் வந்து அங்க நடக்குது. அது அந்த வேட்டையாட முயற்சி பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா, அதால முடியல. ரொம்ப டயர்ட் ஆயி, அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா, அதோட குட்டி சிங்கத்தையும் வந்து டெலிவரி வந்து பண்ணிடுது. அது அங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதுனால அதால முடியல. டெலிவரி வேற ஆனதுனால, அந்த சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா, அங்கேயே இறந்து போகுது, அந்த பெண் சிங்கம். உடனே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆட்டு மந்தையில இருந்த ஆடுங்கலாம் வந்து இந்த சிங்கக்குட்டிய வந்து எப்படி பாக்குதுன்னா, ரொம்ப பாவமா வந்து பாக்குது. "ஐயய்யோ! இதுக்கு அம்மா இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆடுங்க எல்லாமே அந்த சிங்கத்த எடுத்துட்டு போயிட்டு வளர்க்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் பண்ணும்னா, ஆ ஆடு மாதிரியே வந்து புல்லெல்லாம் வந்து சாப்பிடும். அதே மாரி ஆடுங்க மாதிரி வந்து கத்தும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடுங்கலாம் எப்படி பயப்படுதோ, அதே மாதிரியான குணாதிசயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கத்துக்கிட்டயும் வந்து இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலம் வந்து போக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சிங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா பெருசா வந்து வளர்ந்துருச்சு. அந்த ஆடுங்களோட தான் அது வந்து அந்த ஆடுங்க தான் இந்த சிங்கத்த வந்து வளர்க்குது. இப்படி அதோட லைஃப் ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் வந்து வேற ஒரு ஆண் சிங்கம் ஒண்ணு வந்து வருது. ஆண் சிங்கத்த பார்த்த உடனே இந்த ஆட்டுக்குட்டிங்க எல்லாமே ரொம்ப பயந்து நடுங்குறாங்க. அப்போ வந்து இந்த ஆண் சிங்கம் வந்து இந்த குட்டி குட்டி சிங்கம் ஒன்று இருக்குல்ல, அத பார்த்த உடனே இதுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னடா ஆடுங்களுக்கு மத்தியில ஒரு சிங்கம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணுது. என்ன அப்படின்னா, இந்த சிங்கம் ஏன் வந்து ஆடுங்க மாதிரி பயப்படுது அப்படின்னு சொல்லி யோசிக்குது. யோசிச்ச உடனே அதுக்கு புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுங்கிட்ட வந்து நீ ஆடு இல்ல சிங்கம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து ட்ரை பண்ணுது. பட் இந்த இந்த குட்டி சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா, பயந்து பயந்து அந்த ஆடுங்களோட ஓடுறதுல தான் வந்து இது பண்ணுது. அப்போ அந்த ஆண் சிங்கம் வந்து யோசிக்குது. சரி நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். ஆனா இந்த சிங்கத்துக்கிட்ட வந்து நீ வந்து ஆடு கிடையாது, நீ சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காக கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுது. நைட் ஆயிடுச்சு. ஆடுங்கலாம் வந்து தூங்க போயிடுச்சு. சிங்கமும் ஆடுங்களோட சேர்ந்து தூங்குறதுக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டானதுக்கு அப்புறமா நைட்ல வந்து இந்த ஆண் சிங்கம் வந்து அந்த குட்டி சிங்கத்த பார்க்கறதுக்காக வந்து போகுது. போன உடனே வழக்கம் போல இந்த சிங்கம் வந்து பயப்பட ஆரம்பிக்குது. அப்போ ஆண் சிங்கம் வந்து சொல்லுது, "ஒரு நிமிஷம் நான் சொல்றத வந்து கேளு. நீ வந்து ஆடு வந்து கிடையாது. நீ வந்து பார்த்தீன்னா சிங்கம். நீ ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னும்போது, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து ஆடு தான்." அப்படின்னு சொல்லிட்டு கத்தி காமிக்குது. "பாரு நான் ஆடு மாரி தானே வந்து கத்துறேன்." அப்படின்னு சொல்லி கத்தி காமிக்குது. கத்துன உடனே இந்த ஆண் சிங்கம் என்ன சொல்லுதுன்னா, "நீ என் கூட வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து அந்த குட்டி சிங்கத்த கூட்டிட்டு வந்து போகுது. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நதி வந்து இருக்கு. அந்த நதியோரத்துக்கு வந்து கூட்டிட்டு போகுது. அப்ப ஆண் சிங்கம் வந்து அந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, இந்த தண்ணிய கொஞ்சம் நீ பாரு" அப்படின்னு சொல்லுது. 2 பேரும் அந்த தண்ணிய பார்க்கும்போது, "பாரு நீயும் நானும் வந்து ஒரே மாதிரி தானே வந்து இருக்கோம். அப்ப நீ எப்படி ஆடா இருக்க முடியும்? நீ சிங்கம் தான்" அப்படின்னு சொல்லும்போது தான், அந்த சிங்கம் வந்து ரியலைஸ் பண்ணுது. ஆமால்ல, அப்ப நம்ம ஆடு கிடையாது. நம்ம சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுகிட்டு, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது வந்து கர்ஜிக்குது. இதுல இருந்து
ஆக்சுவலா இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு திறமை, அவங்கவங்களுக்கான பர்சனல் குவாலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. பட் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாரும் வந்து வெளிப்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கிடையாது. அதுக்கான சூழ்நிலை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அமையும். அந்த சூழ்நிலைய கரெக்டா யூஸ் பண்ணி, ஆமா நம்ம இதுதான் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணி நம்மளோட லைஃப்ல வந்து அடுத்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து இந்த கதையில இருந்து வந்து புரிஞ்சிருந்தது. எனக்கு இந்த கதை பர்சனலாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆஹ் ஆஹ் அதான் என்ன சொல்றது அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து டேலண்ட் இருக்கு. இப்ப வேலைக்கு போறவங்க தான் டேலண்டா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. படிச்சிருக்கவங்க தான் திறமையா இருக்கணும்லாம் கிடையாது. எல்லாருக்குள்ளயும் ஆப்வியஸா ஏதோ ஒரு திறமை வந்து கண்டிப்பா ஒளிஞ்சுதான் வந்து இருக்கும். ஏன்னா எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட மேக்ஸிமம் கமெண்ட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா, அக்கா நான் பெருசா வந்து படிக்கல. என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. படிச்சவங்க எல்லாருமே படிச்ச விஷயங்கள தான் வந்து பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் வந்து சம்பாரிச்சாதான் ரொம்ப டேலண்ட் ஆனவங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே வந்து ரொம்ப அப்படியெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வீட்ல நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கூட, அந்த வீட்ட எப்படி நம்ம வந்து நடத்துறோம், அந்த பணத்த நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்றோம், நம்ம குடும்பத்த நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்றோம், நம்ம குடும்பத்த எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம், இது எல்லாமே ஒரு திறமை தான். அதனால நம்மளோட குவாலிட்டிய வந்து வெளிப்படுத்துறதுக்கு நம்ம வேலைக்கு போனா தான் நம்மளோட திறமைய வெளியில காட்டணும் அப்படின்றது வந்து கிடையாது. நீங்க வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா கூட, நீங்க வந்து உங்களோட டேலண்ட்ட உங்க வீட்ல ஓகே நம்ம இந்த விஷயத்த இப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி ரொம்ப அழகா வந்து போகும். அதனால நான் படிக்கல, நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன். ஆனா என்னால வேலைக்கு போக முடியல. நான் என்ன பண்ண முடியும்? என்னோட டேலண்ட் எப்படி காமிக்க முடியும்னு நெனச்சீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சம்பாரிச்சா தான் உங்களோட டேலண்ட்ட காமிக்க முடியும்லாம் இல்ல. அதே மாதிரி வீட்ல இருந்தா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா பண்ணலாம். நீங்க படிச்ச வேலைய தான் செய்யணும் அப்படியெல்லாம் வந்து கிடையாது. இப்ப நான் ஆக்சுவலா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். பட் நான் படிச்ச வேலைய தான் பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் ஷூட்டிங் போயிட்டுருந்தேன். இப்ப நான் வந்து வீட்ல தானே இருக்கேன். நான் வந்து ஷூட்டிங் போல. ஷூட்டிங் போனா தானே என்னால சம்பாரிக்க முடியும். நான் இப்ப வீட்ல தானே இருக்கேன். என்னால எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா, என்னால எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்ப யூடியூப் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தான் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணணுமே தவிர, நமக்கு யாருமே வந்து எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. அப்படியெல்லாம் வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு திறமை வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அதனால நீங்க ஆடா இருக்க போறீங்களா? இல்ல சிங்கமா இருக்க போறீங்களா? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கையில தான் வந்து இருக்கு. கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அது எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால கண்டிப்பா வந்து பண்ண வந்து முடியும். அதனால நம்ம வீட்ல இருக்கோம். நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசிக்காதீங்க. நம்மளால சம்பாரிக்க முடியல அப்படி யோசிக்காதீங்க. சம்பாரிக்கவே முடியல அப்படின்னா கூட, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு நல்லா சம்பாரிச்சு குடுக்குறாரு, கம்மியாவே சம்பாரிச்சு குடுக்குறாரு அப்படின்னா கூட, அத வச்சு உங்களோட ஃபேமிலிய நீங்க எப்படி ரன் பண்றீங்கன்றதுலயே, உங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்கும். அதனால எனக்கு இந்த கதை வந்து பர்சனலா ரொம்ப வந்து புடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். தேங்க் யூ சோ மச். இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. பட் இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா, இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா ஈவினிங் கரெக்ட்டா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். இந்த கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நாளைக்கு இன்னொரு கதையில வந்து பார்க்கலாம். தேங்க் யூ. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்.